بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, ரமதானிய பாட வகுப்பின்படி இன்றைய தலைப்பு அல் மரீத் அல்லது யுருஜா புரு மரதிஹி வலஹு ஸலாத்து ஹாலாத்தின். ஓர் நோயாளி அவரின் நோய் நீங்குவது எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தகைய ஒரு நோயாளியை பொறுத்தவரையில் அவருக்கு 3 ஹாலாத்துகள், 3 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. முதலாவது அல்லா யஷுக்கு அலைஹி ஸௌம் வலா யதுர்ருஹு, நோன்பு நோற்பது அவர் மீது கஷ்டமில்லாதிருத்தல், நோன்பை நோற்பதினால் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாதிருத்தல். அப்படி இருந்தால் ஃபெஜிபு அலைஹி அஸ்ஸௌம், நோன்பு அவர் மீது கடமையாகும். ஏனென்றால் லைஸலஹு உதுருன் யுபீஹுல் ஃபித்ர, நோன்பை விடுவதை ஆகுமாக்கக்கூடிய எந்த ஒரு காரணியும் இல்லாத காரணத்தினால் அவர் மீது நோன்பு கடமையாகும். இது முதலாவது. இரண்டாவது யஷுக்கு அலைஹி ஸௌம் வலா யதுர்ருஹு, நோன்பை நோற்பது அந்த நோயாளியின் மீது கஷ்டமாக இருக்கிறது, ஆனால் அவருக்கு எந்த விதமான பாதிப்பையும் அது ஏற்படுத்துவதில்லை. அப்படி இருந்தால் அவர் நோன்பை விடுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர், யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் அவர்கள் விடுபட்ட அந்த நாட்களை கணக்கிட்டு வேறு தினங்களில் நோன்பு நோற்கவும் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. அல் பக்ரா 185 வசனம். ஆகவே இப்படியான சந்தர்ப்பத்திலே இக்ரஹு ஸௌம் மால் மஷக்கத்தி, கஷ்டத்தோடு நோன்பு நோற்பது அவருக்கு வெறுக்கத்தக்க செயலாக கருதப்படுகிறது. அது ஹுரூஜுன் அன் ருஹ்ஸத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய சலுகையை விட்டு வெளியாகிறதாக அமைகிறது. வ தஅதீபுன் லினஃப்ஸிஹி, தன் நஃப்ஸை வேதனைப்படுத்துவதாக அமைகிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, இன்னல்லாஹ் யுஹிப்பு அன் துஅத ருஹ்ஸஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சலுகைகள் கொண்டு வரப்படுவதை, செய்யப்படுவதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இறைவனால் வழங்கப்பட்ட சலுகைகள் செய்யப்படுவதை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான், விரும்புகின்றான். கமா யக்ரஹு அன் துஅத மஅசியத்துஹு, அவனுக்கு மாறு செய்வதை கொண்டு வருவது வெறுக்கத்தக்கதை போல சலுகையை கொண்டு வருவது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. இப்னு ஹிப்பான், இப்னு ஹுசைமா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே அதை பதிவு செய்யப்பட்டு சஹீஹான செய்தியாக கூறப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 3வது நிலைமை யதுர்ரஹு ஸௌம், நோன்பு அவன் மீது கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது, இடரை ஏற்படுத்துகிறது. அப்படியா இருந்தால் நோன்பை விடுவது அவர் மீது கடமையாகும். வலா யஜூஸ் லஹு ஸௌம், நோன்பு நோற்பது அவருக்கு ஜாயிஸ் ஆகாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, அந்நிசா 29 வசனம். அந்நிசா 29 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்ற பொழுது, உங்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கொண்டு கருணையாளனாக இருக்கின்றான், நீங்களாகவே நோன்பு பிடித்து உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்னும் ஒரு ஆயத்திலே வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, நாசத்தின்பால் உங்களுடைய கரங்களை போட வேண்டாம் என்றும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னலி நஃப்ஸிக அலைக ஹக்கா, நிச்சயமாக உனக்கு, உனது ஆத்மாவுக்கு உன் மீது கடமைகள் இருக்கின்றன. ஆகவே அந்த கடமை உன் நஃப்ஸை பாதுகாக்கிறது, உன் மீது கடமையான செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ரமலானின் மத்தியிலே ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டால், நோம்பாளியாக இருக்கையில் ரமலானின் மத்தியிலே பகல் வேளையிலே நோய் ஏற்பட்டால், நோன்பை பூர்த்தி செய்வது அவருக்கு கஷ்டமாக இருந்தால் அவர் நோன்பை விடுவது ஜாயிஸாகும். ஏன்? நோன்பை திறப்பதற்கு அனுமதி அங்கிருக்கின்ற காரணத்தினால். அதே போல வைதா பரிய ஃபி நஹார் ரமலான் வஹுவ முஃப்திருன், நோன்பை விட்டவராக திறந்தவராக இருக்கையில் ரமலானின் பகலிலே ஒரு நோய் நீங்கினால் லம் யஸஹா யஸூம தாலிகல் யௌம், அன்றைய தினத்திலே நோன்பு நோற்பது அவருக்கு சிஹத்தாகாது. ஏலி அன்னஹு கான முஃப்திரன் ஃபி அவ்வலி நஹார், பகலையின் ஆரம்பத்திலே, அதாவது ஃபஜ்ருடைய ஆரம்பத்திலே அவர் நோன்பை விட்டவராக இருந்த காரணத்தினால். ஆகவே வஸ்ஸௌமுல் வாஜிபு லா யஸிஹு இல்லா மின் துலில் ஃபஜ்ர், கடமையான நோன்பாகிறது ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து அன்றைய சிஹத்தாக மாட்டாது.
ஆகவே ஹல் எல்சமுஹு ஐ யும்சிக பக்கியத் யௌமிஹி, எஞ்சிய அந்த நாளை, எஞ்சிய அந்த நேரத்தை நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தடுத்துக் கொள்வது அவசியமாகுமா என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே ஹிலாஃப், முரண்பாடு இருக்கிறது. வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.